வாரணாசியிலிருந்து கொண்டுவரப்பட்ட கங்கை நதிநீர் மூலம் சோழீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்திய பிரதமர் மோடி இளையராஜாவின் பக்தி பாடல்களை மெய்மறந்து ரசித்தார். சோழ ராஜ்யத்தின் பிரதான மன்னரான முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள் விழா ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவின் நிறைவு நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடி திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டத்தின் பொன்னேரிக்கு வந்தார். தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை அணிந்து வந்த பிரதமரை ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன், தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் பொன்னேரியில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோயில் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு காரில் பிரதமர் மோடி ரோட் ஷோ சென்றார். தொடர்ந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் கோயில் சிற்பங்களையும் தொல்லியல் துறை அமைத்திருந்த புகைப்பட கண்காட்சியையும் பிரதமர் பார்வையிட்டார். தொடர்ந்து வாரணாசியில் இருந்து கொண்டுவரப்பட்ட கங்கை நீரை கொண்டு பிரதமர் மோடி சோழீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்தார். ஓதுவார்கள் தமிழில் திருவாசகம் பாட தீபாராதனை காட்டி வழிபட்டார். ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி. பெரிய நாயகி அம்மன், சண்டிகேஸ்வரர், விநாயகர், முருகன் ஆகிய சந்நிதிகளில் வழிபாடு நடத்திய பிரதமர் துர்க்கையம்மன் சந்நிதியில் அமர்ந்து தியானம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசு சார்பில் பிரதமருக்கு நினைவு பரிசாக வீணை ஓவியம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 4ஆம் திருமுறை மற்றும் திருப்புகழ் பாடல்களை பிரதமர் மோடி கேட்டு ரசித்தார். ஓதுவார்களின் பாராயணத்தை இருகரம் கூப்பியபடி பிரதமர் மெய்மறந்து கேட்டார். இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக நான் கடவுள் படத்தில் இடம்பெற்ற ஓம் சிவோகம் பாடல் பாடப்பட்டது. தேவாரம், திருப்புகழ், சிவபுராணம் ஆகியவற்றை இளையராஜாவும் அவரது குழுவினரும் பாடிய நிலையில் பிரதமர் மோடி கைத்தட்டியவாறு ரசித்தார். இளையராஜாவின் இசைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பிரதமர் எழுந்து நின்று கைத்தட்டிய நிலையில் கை கூப்பி நன்றி தெரிவித்தார் இளையராஜா. சோழ மன்னர்கள் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழன் ஆகியோருக்கு தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சோழ மன்னர்களில் பிரதான அரசரான முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். வணக்கம் சோழ மண்டலம் என தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் சிவ முழக்கத்தை கேட்கும்போது பரவசமாக உள்ளது என்றார். மேலும் 140 கோடி மக்களின் நன்மைக்காக
மனமுருகி வேண்டியதாக கூறினார். और इलिया राजा की ये तपस्या हो, कैसा अद्भुत वातावरण, बहुत अद्भुत वातावरण। और मैं तो काशी का सांसद हूं, और जब ओम नमः शिवाय सुनता हूं तो रोंगटे खड़े हो जाते हैं. சைவ பாரம்பரியத்தின் மையமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்ற பிரதமர் தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்த புனித செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்தது மகிழ்ச்சி அளித்தது என்றார். காசியில் இருந்து ஒரு காலத்தில் கங்கை நீர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதை நினைவு கூறும் வகையில் தற்போது காசி மக்களவை உறுப்பினரான தாம் கங்கை நீரை கொண்டு வந்ததாக பிரதமர் கூறினார். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு வெளிநாடுகளில் இருந்த இந்தியாவைச் சேர்ந்த 600க்கும் அதிகமான கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் அவற்றில் 36 தமிழ்நாட்டைச் சேர்ந்தவை என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். சோழர்களின் ஆட்சி காலத்தை புகழ்ந்த பிரதமர் மோடி இலங்கை, மாலத்தீவு, தெற்காசியா வரை வியாபாரம் செய்தனர் என்றார். மேலும் இன்றைய காலத்தில் பேசப்படும் நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பே திட்டங்களை சோழர்கள் தீட்டியதாக கூறினார். உலக அளவில் கட்டடவியலின் அற்புதமாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் திகழ்கிறது என்ற பிரதமர் சோழர் கால ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருந்தது என புகழாரம் சூட்டினார். कि चोला साम्राज्य का दौर भारत के स्वर्णिम युगों में से एक था. इस युग की पहचान उसकी सामरिक ताकत से होती है. मदर ऑफ डेमोक्रेसी के रूप में भारत की परंपरा को भी चोला साम्राज्य ने आगे बढ़ाया था. लेकिन कई सदी पहले चोला साम्राज्य में कुड़ा वोलोई अमीप से लोकतांत्रिक पद्धति से चुनाव होते थे. திருமூலரின் கொள்கைப்படி ஒரே உலகம், ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என இந்தியா பயணிக்கிறது என்ற பிரதமர் சோழர்களின் அடையாளமாக திகழும் சோழ மன்னர்களுக்கு தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட சிலை நிறுவப்படும் என்றும் தெரிவித்தார். आने वाले समय में हम तमिलनाडु में राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे. நேற்று குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு கலாம் மற்றும் சோழ அரசர்கள் போன்ற இளைஞர்கள் தேவை என்றார். விழாவுக்கு பிறகு திருச்சிக்கு ஹெலிகாப்டரில் புறப்பட்ட பிரதமரை மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு அமைச்சர் தங்கம் தென்னரசு, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். திருச்சி சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களுக்கான உழைப்பை வழங்கும் தனது கடமையை என்றும் தொடர்வேன் என்று கூறியுள்ளார். மருத்துவர் செங்குட்டுவேலு தலைமையிலான மருத்துவ வல்லுநர் குழு அளித்த சிகிச்சை முடிந்து முதலமைச்சர் ஸ்டாலின் முழுமையாக குணமடைந்து விட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. அதே சமயம் 3 நாள் இடைவெளிக்கு பின் வழக்கமான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தது. இதனையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பினார். நலம் பெற்று வீடு திரும்பியதாக தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் நலம் பெற வாழ்த்தியவர்களுக்கும் சிகிச்சை தந்த மருத்துவர்களுக்கும் நன்றி கூறினார். மக்களுக்கான உழைப்பை வழங்கும் தனது கடமையை என்றும் தொடர்வேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபடியே தொடர்ந்து உற்சாகமாக தனது அலுவல் பணிகளை மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணிருக்கா? முதியோர்கள் சரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனியா வந்து ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி. அரௌண்ட் ஒரு 901 அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இமிடியேட் டிஸ்போசல் கொடுத்துருக்கோம் சார்.
மருத்துவர்கள் அறிவுறுத்தினாலும் தனக்கு ஓய்வெடுக்க மனமில்லை என மருத்துவமனையில் இருந்தபடியே முதலமைச்சர் பணிகளை மேற்கொண்ட காட்சிகளே இவை. பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கவும் கள ஆய்வுக்காகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வந்தார். கடந்த 22ஆம் தேதி திருப்பூருக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ள இருந்தார். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி சென்னையில் இருந்த முதலமைச்சர் வழக்கம் போல காலை நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அவருக்கு லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மருத்துவமனையிலேயே ஓய்வெடுக்க அவரை அறிவுறுத்தினர். இதனால் அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அடுத்த நாளே முதலமைச்சர் தனது அலுவல் பணிகளை அங்கிருந்தே தொடங்கினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கான முகாம்கள் திட்டமிட்டபடி நடைபெறுகிறதா என்பது குறித்து தலைமைச் செயலாளரிடம் கேட்டறிந்ததாக முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். இதனைத் தொடர்ந்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் எத்தனை மனுக்கள் பெறப்பட்டன, எத்தனை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது என்பவை குறித்து கேட்டறிந்தார். நம்ம மாவட்டத்துல மொத்தம் 224 கேம்ப்ஸ் போயிட்டு இருக்குதுங்க சார். சரி, அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா? ப்ராப்ளம் இருக்கா? பண்ணி கொடுத்துருக்கோம் சார். எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு ஷேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி சார், நமக்கு இது வரைக்கும் சார் 12,492 மனுக்கள் நம்மளுக்கு டோட்டலா வந்திருக்காங்க சார். இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இல்லாம இருக்கக்கூடிய மனுக்கள் சார். இது அரௌண்ட் ஒரு 901 அப்ளிகேஷன்ஸ்க்கு இமிடியேட் டிஸ்போசல் கொடுத்துருக்காங்க சார். பொதுமக்களுடன் முதலமைச்சர் வீடியோ காலில் பேசினார். என்ன கோரிக்கை வந்திருக்கீங்க? என்ன கோரிக்கை உங்களுக்கு? சார், நான் ஜாதி சர்டிஃபிகேட்டும் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணேன் சார். 2 டேஸ்ல இங்க திருப்பி கொடுத்துருக்காங்க சார். கிடைச்சிருச்சு உங்களுக்கு? சந்தோஷம் தானா? ஓகே சார், சந்தோஷம் சார். பிரதமரின் தமிழ்நாடு பயணத்தின் போது அவரிடம் கொடுக்க வேண்டிய கோரிக்கை மனுவை மருத்துவமனையில் இருந்தபடியே தயாரித்து அதனை தலைமைச் செயலாளர் மூலமாக முதலமைச்சர் அனுப்பி வைத்தார். அதனை பிரதமரிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் நடைபெற்று வரும் உறுப்பினர் சேர்க்கை செயல்பாடுகள் குறித்து திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 26ஆம் தேதி ஆலோசனை மேற்கொண்டார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், களத்தில் திமுக தொண்டர்கள் ஓய்வின்றி களமாடிக் கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் அறிவுறுத்தினாலும் தனக்கு மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் உறுப்பினர் சேர்க்கையில் 150 தொகுதிகளில் இலக்கை எட்டிய இன்பச் செய்தியை மண்டல பொறுப்பாளர்கள் தன்னிடம் பகிர்ந்ததாக தெரிவித்தார். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்கி உற்சாகம் பெற்றதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடி அளவுக்கு உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பி அதிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 86,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் கனமழையால் கபினி அணை நிரம்பியதால் அங்கிருந்து காவிரியில் வினாடிக்கு 40,000 கனஅடி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் காவிரி ஆற்றில் தமிழ்நாட்டிற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1,26,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 1 லட்சம் கனஅடி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. இதனால் ஒகேனக்கலில் குளிக்க பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மேட்டூர் அணைக்கு நேற்று இரவு 8 மணி நிலவரப்படி வினாடிக்கு 1,400,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருந்தது. மேட்டூர் அணை அதிகபட்ச உயரமான 120 அடியை எட்டியுள்ளதால் 16 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 82,000 கனஅடி நீர் உட்பட மொத்தமாக 1 லட்சம் கனஅடி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. அணையில் இருந்து தண்ணீர் பொங்கி பாய்வதை அருகில் உள்ள பாலத்தில் நின்றபடி ஏராளமானோர் ரசித்தனர். இரு கரைகளையும் தொட்டபடி காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் ஆற்றில் யாரும் எதற்காகவும் இறங்கக்கூடாது என காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
மேட்டூர் அருகே உள்ள நெடுங்குளம், காட்டூர் உள்ளிட்ட இடங்களில் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு அறிவுறுத்தினர். காவிரிக்கு நீர்வரத்து அதிகமாக வருவதால் பொதுமக்கள் யாரும் காவிரியில் இறங்கி குளிக்கவோ, குளிக்க வைக்கவோ, கால்நடைகளை குளிப்பாட்டவோ செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையின் 2 குழுக்களைச் சேர்ந்த 60 வீரர்கள் மேட்டூர் கரையோர பகுதிகளுக்கு விரைந்துள்ளனர். அவர்கள் திருச்சி மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கு சென்று அங்குள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் மாநில பேரிடர் மீட்பு படையுடன் இணைந்து பணிகளை மேற்கொள்வார்கள் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை நிரம்பியதால் வினாடிக்கு 5060 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டின் கல்வித்துறைக்கு நிலுவைத் தொகையான 2121 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். 2 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 5 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். முதலமைச்சர் சார்பில் அரசின் கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். அதில் சமக்கர சிக்ஷா திட்டத்திற்கு தேவையான நிதியை வழங்காமல் இருப்பது லட்சக்கணக்கான மாணவ மாணவியரின் எதிர்காலத்தை பாதித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2024-25 நிதியாண்டிற்கான நிலுவையில் உள்ள 2151 கோடியே 59 லட்சம் ரூபாயை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் நடப்பாண்டின் முதல் தவணை நிதியையும் விரைவாக வழங்க வேண்டும் என்றும் PM ஸ்ரீ புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை நிபந்தனை ஆக்காமல் நிதியினை விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 16 மணி நேர விவாதம் இன்று தொடங்க உள்ளது. கடந்த வார திங்கட்கிழமை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் 16 மணி நேரம் விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. மக்களவையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் விவாதத்தை தொடங்கி வைக்கும் நிலையில் அவரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் விளக்கமளிக்க உள்ளனர். அப்போது பிரதமர் மோடியும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கமளிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று மாநிலங்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாளை விவாதம் தொடங்குகிறது. அரக்கோணம் அருகே மின்சார ரயிலில் பயணம் செய்த பெண்ணிடம் 15 சவரன் தங்க நகைகள் பறிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு அடுத்த காட்டங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த திலகா ஆடி திருவிழாவிற்காக அரக்கோணத்தில் உள்ள தாய் வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். இதற்காக சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வழியாக அரக்கோணம் செல்லும் மின்சார ரயிலில் பயணித்துள்ளார். அந்த ரயில் அரக்கோணம் முன்னதாக உள்ள தக்கோலம் ரயில் நிலையத்தில் நின்று பின் புறப்பட தயாராகியுள்ளது. அப்போது கைக்குட்டையை முகத்தில் கட்டி மூடியிருந்த மர்ம நபர் ஒருவர் திலகா கழுத்தில் அணிந்திருந்த 15 சவரன் தங்க நகைகளை பறித்துக் கொண்டு அவரையும் பலமாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினார். இந்த நகை பறிப்பு சம்பவம் குறித்து திலகா அரக்கோணம் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தக்கோலம் செங்கல்பட்டு ரயில்வே காவல் நிலைய எல்லைக்குட்பட்டது என்பதால் செங்கல்பட்டில் இருந்து அரக்கோணம் வந்த ரயில்வே போலீசார் புகார் அளித்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். ரயிலில் பயணித்த பெண்ணிடமிருந்து நகை பறிக்கப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 12,000 பேரை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக TCS நிறுவனம் அறிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் மிகப்பெரிய மென்பொருள் சேவை நிறுவனமான TCS நிறுவனத்தில் 6,13,000 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். இந்நிலையில் தங்களது நிறுவனத்தில் 2% ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் 12,200 ஊழியர்கள் வேலையை இழக்க உள்ளனர். நாடு முழுவதும் உள்ள தங்களது கிளைகளில் நடப்பு நிதியாண்டுக்குள் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நிறுவன CEO கீர்த்திவாசன் தெரிவித்துள்ளார். AI பயன்பாட்டினை தங்கள் நிறுவனத்தில் பெரிய அளவில் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட கீர்த்திவாசன் எதிர்காலத்திற்கு தேவையான திறன்களை மதிப்பீடு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இது கடினமான முடிவு என்றாலும் நிறுவனத்தை பலப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பணிநீக்க நடவடிக்கைகளுக்கு AI காரணம் அல்ல என்றும் எதிர்காலத்திற்கான திறன்களை தயாராக வைத்திருப்பதற்கே இந்த நடவடிக்கை என்றும் கீர்த்திவாசன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் பாராட்டு இன்னும் உத்வேகத்துடன் செயல்பட கிடைத்த அங்கீகாரம் என தமிழ் பண்டிதர் மணிமாறன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலக தமிழ் பண்டிதர் மணிமாறன் ஓலைச்சுவடிகளை திரட்டி 20 நூல்களை வெளியிட்டுள்ளார்.
சரஸ்வதி மஹால் நூலக பருவ இதழ்களில் 5 கட்டுரைகளையும் பிற வெளியீடுகளில் 13 கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இது தவிர ஓலைச்சுவடிகளை இன்றைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் ஓய்வு நேரங்களில் மாணவர்களுக்கு ஓலைச்சுவடி படிப்பதற்கு இலவசமாக கற்பித்து வருகிறார். இதை குறிப்பிட்டு மனதின் குரல் நிகழ்ச்சியில் தன்னை பாராட்டிய பிரதமர் மோடிக்கு தமிழ் பண்டிதர் மணிமாறன் நன்றி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் என்னுடைய இந்த பணியை பாராட்டி வாழ்த்தியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அங்கீகாரம் என்பது இன்னும் இத்துறையில் வேகமாக செயல்படுவதற்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கும் என்று நம்புகின்றேன். இன்னும் பல மாணவர்களை துறை சார்ந்த சுவடிகளில் உருவாக்குவதற்கான நல்ல ஒரு வாய்ப்பாகவே இதை கருதுகிறேன். இதுவரை 250க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஓலைச்சுவடி படிக்க பயிற்சி அளித்திருப்பதாகவும் மணிமாறன் கூறினார். குஜராத்தின் பனஸ்கந்தா பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் காட்சிகளே இவை. குஜராத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. பனஸ்கந்தாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள சாலைகளை வெள்ளம் சூழ்ந்தது. வெள்ளத்தால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் மற்றும் வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். அகமதாபாத் பகுதியிலும் கனமழை பெய்தது. சாலைகள் அனைத்தும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் வாகனங்கள் மிதமான வேகத்தில் சென்றன. அந்த மாநிலத்தில் செவ்வாய்க்கிழமை வரை கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள மூணாற்றில் கனமழையால் 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இடுக்கி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. மூணாறு பகுதியில் பெய்த கனமழையால் கொச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பழைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி சிக்கிக் கொண்ட நிலையில் லாரி ஓட்டுநரான அந்தோனியார் நகரைச் சேர்ந்த கணேசன் பரிதாபமாக உயிரிழந்தார். அங்கே போய் பார்க்கும்போது தான் மூச்சு வச்சு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஃபயர்ஃபோர்ஸ்காரங்களும் என் கூட உள்ள எல்லாரும் சேர்ந்து தான் ரெஸ்கியூ பண்ணி மேலே கொண்டு வந்தோம். மேலே கூட்டு வந்து இப்போ ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். பிஎஸ்சியோட டாக்டர்ஸும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஒன்றுமே இப்போ தான் ஆள் டக்குன்னு சொன்னாங்க. நிலச்சரிவால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதால் தேனி மாவட்டம் வழியாக தமிழ்நாடு வரும் வாகனங்கள் தேவிக்குளம் சாலையில் செல்லுமாறு இடுக்கி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல மூணாறு தாவரவியல் பூங்கா அருகேயும் நிலச்சரிவு ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கையாக அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. நெல்லையில் பட்டப்பகலில் காதல் விவகாரத்தில் இளைஞரை ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் எஸ்ஐ தம்பதியின் மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகர் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியை செல்வி தம்பதியின் 25 வயது மகன் கவின் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். நெல்லை கேடிசி நகரில் மருத்துவமனை ஒன்றில் சித்த மருத்துவராக பணியாற்றி வந்த தனது பள்ளி தோழியை கவின் காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் அதற்கு அந்த பெண்ணின் வீட்டார் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தனது தாய் மற்றும் உறவினர்களின் சிகிச்சைக்காக கவின் கேடிசி நகர் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது கவினின் காதலியாக கூறப்படும் பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் கவினை தனியாக அழைத்து சென்று விரட்டி சரமாரியாக அறிவாளால் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த கவின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். மணிமுத்தாறு பெட்டாலியன் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்கள் சரவணகுமார் கிருஷ்ணவேணி தம்பதியின் மகனான சுர்ஜித்திடம் தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பெய்ஜிங் மற்றும் வடக்கு சீன பகுதிகளில் பெய்த மிக கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாலைகள் மற்றும் தகவல் தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பெய்ஜிங்கில் இரவு முழுவதும் பெய்த மிக கனமழையால் நகரமே வெள்ளப்பெருக்கால் ஸ்தம்பித்துள்ளது. சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிறு காலை வரை பெய்ஜிங் நகரில் 32 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதுவே உச்சபட்ச மழைப்பொழிவு என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மிக கனமழையால் 9,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சீனாவின் வடக்கு பகுதியில் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டதால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன. மிக
மிக கனமழை தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சென்னையில் நவம்பர் டிசம்பர் வெள்ளக்காலம் போல சீனாவில் ஜூலை ஆகஸ்ட் மாதம் வெள்ளக்காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிய 4வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இதன் மூலம் தொடர்ந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை வகிக்கிறது. இந்த போட்டி டிரா ஆனதால் இந்திய அணி தொடரை வெல்லும் வாய்ப்பை இழந்துள்ளது. மான்செஸ்டர் நகரில் உள்ள ஓல்டு டஃபோர்ட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 358 ரன்கள் சேர்த்தது. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து ரூட் மற்றும் ஸ்டோக்ஸ் சதத்தால் 669 ரன்கள் குவித்தது. 311 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஆரம்பத்தில் 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. கடைசி நாளில் 2 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்களுடன் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய வீரர்கள் விக்கெட் இழக்காமல் நிதானமாக விளையாடி டிராவை நோக்கி அழைத்து சென்றனர். ராகுல் 90 ரன்களும் கில் சதம் விளாசியும் அணியை சரிவில் இருந்து மீட்டனர். கடைசியாக ஜோடி சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஜடேஜா இருவரும் இணைந்து 200 ரன்களை கடந்ததுடன் அடுத்தடுத்து சதம் விளாசி கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் இங்கிலாந்து வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். 4வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்ததால் அடுத்த போட்டியில் இந்திய அணி கட்டாய வெற்றியை நோக்கி களமிறங்க உள்ளது. இந்த போட்டி 31ஆம் தேதி லண்டன் ஓவல் மைதானத்தில் தொடங்குகிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிராக சதம் விளாசிய கேப்டன் சுப்மன் கில் 3 சாதனைகளை எட்டி பிடித்துள்ளார். ஒரு டெஸ்ட் தொடரில் 700 ரன்களுக்கு மேல் அடித்த 3வது இந்தியர் என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளார். 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் 81 ரன்கள் எடுத்திருந்த போது ஒரு தொடரில் 700 ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தினார். இதற்கு முன் சுனில் கவாஸ்கர், ஜெய்ஸ்வால் ஆகியோர் இந்த பட்டியலில் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் கேப்டனாக ஒரு தொடரில் 4 சதம் விளாசிய 3வது வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். கவாஸ்கர், பிராட்மன் ஆகியோர் ஒரு தொடரில் 4 சதம் விளாசிய கேப்டன் என்ற சாதனையை நிகழ்த்தியிருந்தனர். தற்போது அவர்களுடன் சுப்மன் கில்லும் இணைந்துள்ளார். மேலும் ஒரு தொடரில் 4 சதம் விளாசிய 3வது இந்திய வீரர் என்ற சாதனைக்கும் சொந்தக்காரராகியுள்ளார். கவாஸ்கர் மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஒரு தொடரில் 4 சதம் விளாசி உள்ளனர். தற்போது கில்லும் இந்த பட்டியலில் இணைந்துள்ளார். உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டியில் 2வது சுற்றையும் இந்திய வீராங்கனைகள் ஹம்பி, திவ்யா டிரா செய்ததால் டை பிரேக்கர் சுற்றில் மகுடம் சூடப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டி ஜார்ஜியாவில் உள்ள பதுமி நகரில் நடந்து வருகிறது. 2 சுற்றுகள் கொண்ட இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் கோனேரி ஹம்பி, திவ்யா தேஷ்முக் மோதினர். அதன்படி சனிக்கிழமை நடந்த முதல் சுற்று சுமார் 4 மணி நேரம் நீடித்த நிலையில் திவ்யா தேஷ்முக் கோனேரி ஹம்பியுடன் டிரா செய்தார். இதனால் இருவருக்கும் தலா அரை புள்ளி வழங்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று நடந்த 2வது சுற்றில் ஹம்பி, திவ்யா மீண்டும் மோதினர். இந்த சுற்றும் சமனில் முடிந்ததால் ஆட்டம் டை பிரேக்கர் சுற்றுக்கு சென்றுள்ளது. இதனால் வெற்றியாளரை தீர்மானிக்கும் டை பிரேக்கர் சுற்று இன்று நடைபெற உள்ளது. இதில் வெற்றி பெற்று சாம்பியன் மகுடத்தை சூடப்போவது யார் என்ற எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள. எவர்கிரீன் காம்போவான தனுஷ் மற்றும் ஜிவி பிரகாஷ் கூட்டணியில் உருவாகியுள்ள இட்லி கடை படத்தின் என்ன சுகம் பாடல் வெளியானது. தனுஷ் இயக்கத்தில் 4வதாக உருவாகியுள்ள திரைப்படம் இட்லி கடை. இதில் திருச்சிற்றம்பலம் படத்தை எடுத்து 2வது முறையாக தனுஷ், நித்யா மேனன் ஜோடி சேர்ந்துள்ள நிலையில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் படத்தின் முதல் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. தனுஷ் எழுதிய இந்த பாடலை அவருடன் சேர்ந்து ஸ்வேதா மோகன் பாடியுள்ளார். இட்லி கடை திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் புகழ்பெற்ற மாதா மான்சாதேவி ஆலயத்தில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி 8 பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலில் ஏற்பட்ட திடீர் குழப்பத்திற்கு என்ன காரணம் பார்க்கலாம். உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் புகழ்பெற்ற மாதா மான்சா தேவி ஆலயம் அமைந்துள்ளது. இது வட இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான 7 அம்மன் ஆலயங்களில் ஒன்றாகும். நவராத்திரி நாட்களில் இந்த ஆலயத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் வந்து வழிபடுவது வழக்கம். தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து வழிபட்டு செல்கின்றனர். தற்போது ஆடி மாதம் என்பதால் மான்சா தேவி ஆலயத்தில் தினமும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன. இந்த பூஜையில் பங்கேற்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயில் வளாகத்தில் திரண்டு மான்சா தேவியை வழிபட்டனர். அப்போது கூட்டத்தின் ஒரு பகுதியில் திடீரென தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது.
சற்று நேரத்தில் அந்த சலசலப்பு பெரும் கலேபரமாக மாற பக்தர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். இந்த திடீர் குழப்பத்தால் நிலைகுலைந்து போன பக்தர்கள் குழப்பத்தில் அங்கும் இங்கும் ஓடியதால் அப்பகுதியில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் இருந்து முண்டியடித்து வெளியேற முயன்ற பக்தர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு கோயிலை விட்டு வெளியே செல்ல முயன்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் நிலை தடுமாறி கூட்டத்திற்கு நடுவே கீழே விழ அவர்களை மற்ற பக்தர்கள் ஏறி மிதித்து கொண்டு ஓட ஆரம்பித்தனர். கடும் நெரிசல் கூச்சல் காரணமாக சில பக்தர்கள் கூட்டத்திற்கு உள்ளேயே மயங்கி விழுந்தனர். மயக்கமடைந்தவர்களின் நிலைமை கூட்ட நெரிசலில் இன்னும் மோசமானது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்தனர். பலர் மூச்சு திணறல் ஏற்பட்டு அரை மயக்க நிலைக்கு சென்று விட்டனர். கோவிலில் பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் செய்வதறியாது தவித்த நிலையில் பெரும் முயற்சிக்கு பிறகு பக்தர்களை அமைதிப்படுத்தி நெரிசலை சீர்படுத்தி ஒருவர் பின் ஒருவராக வெளியேற்றினர். படுகாயமடைந்த பக்தர்களை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். மாதா மான்சாதேவி கோவிலில் திடீரென நெரிசல் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன என்பது ஆரம்பத்தில் போலீசாருக்கு புரியாமல் இருந்தது. தீவிர விசாரணையில் பக்தர் ஒருவர் மீது அந்த பகுதியில் இருந்த மின் கம்பி பட்டு அலறி துடித்துள்ளார். உடனே மின்சாரம் தாக்குவதாக மற்ற பக்தர்கள் அலறவே அனைவரும் நாலாபுறமும் சிதறி ஓடி இருக்கிறார்கள். இதனால் தான் பக்தர்கள் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டுள்ளது என்பது விசாரணைக்கு பின் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. 2000க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் அவற்றை போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். 10 கிலோ வெள்ளாடு 9000 ரூபாய்க்கும், செம்மறியாடு 8000 ரூபாய்க்கும் விற்பனையாகின. சென்னை முத்தியால்பேட்டையில் மெத்தபட்டமைன் போதைப்பொருள் தயாரிக்க உதவும் மூலப்பொருளை விற்க முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பொன்னியம்மன் கோவில் தெருவில் போதைப்பொருள் தயாரிக்க உதவும் மூலப்பொருட்களில் ஒன்றான சூடோ எபிச்சின் என்ற வேதிப்பொருளை சிலர் பதுக்கி வைத்திருப்பதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போதைப்பொருள் கும்பலிடம் அதனை வாங்குவது போல் பேசி போலீசார் அவர்களை ஒரு இடத்திற்கு வரவழைத்து 3 பேரையும் கைது செய்தனர். கைதான 3 பேரிடமிருந்து 5 கிலோ சூடோ எபிச்சினை போலீசார் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை அருகே மீன்பிடி திருவிழா நடைபெற்ற கண்மாயில் எதிர்பார்த்த அளவிற்கு மீன்கள் கிடைக்காததால் அதிகாலை முதல் காத்திருந்த கிராம மக்கள் ஏமாற்றமடைந்தனர். சிவகங்கை அருகே தென்னலி வயல் பகுதியில் உள்ள கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்நிலையில் கண்மாயில் போதிய அளவில் மீன்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த மக்கள் ஏமாற்றமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குலதெய்வ கோவிலுக்கு வந்த பக்தர்களை தேனீக்கள் கடித்ததில் 70 வயது மூதாட்டி, 3 வயது குழந்தை உட்பட 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நெசல் கிராமத்தில் உள்ள கன்னிக்கோவிலுக்கு ஆரணி, ஆற்காடு போன்ற பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். அப்போது அங்கிருந்த மரத்திலிருந்து தேனீக்கள் வெளியேறி பக்தர்களை கொட்டியது. இதில் காயமடைந்த அனைவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையம் மற்றும் தனியார் உரக்கடைகளில் 15000 மெட்ரிக் டன் உரங்கள் தயார் நிலையில் இருப்பதாக வேளாண் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 1,60,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல் பயிர்கள் பயிரிட்டு 30 நாட்கள் ஆன நிலையில் தற்போது உரம் தெளிக்கும் பணி நடைபெறுகிறது. இதற்காக யூரியா, DAP, பொட்டாஷ், காம்ப்ளெக்ஸ், சூப்பர் பாஸ்பேட் உள்ளிட்ட உர வகைகள் தயாராக இருப்பதாக மாவட்ட வேளாண் துறை தெரிவித்துள்ளது. திருப்பூர் வெள்ளக்கோவிலிருந்து ஈரோடு வழியாக சேலம் சங்ககிரி வரை 72 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் திட்டத்தை எதிர்த்து மொடக்குறிச்சியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மொடக்குறிச்சியிலிருந்து முத்துக்கவுண்டம்பாளையம் வரை 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடியிருப்பு பகுதி வழியாக சாலை விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு 550 வீடுகள் அகற்றப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. காரையூர் கிராமத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் 54 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் திருச்சி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் சீறி பாய்ந்தன.
போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர மகோற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சுவாமியும் அம்பாளும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர். இதைத் தொடர்ந்து நடந்த முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையும் தர்மபுரம் ஆதீனம் தொடங்கி வைத்தார். பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பேரூராட்சியில் நடைபெறும் கழிவுநீர் கால்வாய் பணிகளால் வாகன ஓட்டிகள் தினமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை உள்ளது. சேலம் பிரதான சாலையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக மக்கள் கூறுகின்றனர். இதனால் பகல் நேரங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களும் பணிக்கு செல்வோரும் தினமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி அவதிப்படுகின்றனர். இந்த பணிகளை விரைந்து முடிக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாகை மாவட்டம் திருக்குவடை அருகே காரக்குடி பகுதியில் 32 ஆண்டுகளாக தூர்வாரப்படாத பாசன வாய்க்காலை விவசாயிகள் சொந்த செலவில் தூர்வாரி வருகின்றனர். 1993ஆம் ஆண்டுக்கு பிறகு பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் வெள்ளையாற்றிலிருந்து கொடியாலத்தூர் பாசன வாய்க்கால் மூலம் திறக்கப்படும் நீர் பாய்வதற்கு வழியில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாததால் விவசாயிகள் ஒருங்கிணைந்து 50,000 ரூபாய் வரையில் நிதி திரட்டி 3 கிலோமீட்டர் தூரமுடைய வாய்க்காலை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருத்தணி முருகன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்ய திரண்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆடி மாதத்தை ஒட்டி சாமி தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை கோயிலில் திரண்டனர். அடிவாரத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள கோயிலுக்கு செல்ல ஆட்டோ கட்டணமாக 150 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக பக்தர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் பல பக்தர்கள் காவடி சுமந்து சென்றதால் பாதை முழுவதும் போக்குவரத்து நெரிசலாக காணப்பட்டது. இந்திய கால்பந்து அணியின் பயிற்சியாளர் பதவிக்காக ChatGPT முறையில் உருவாக்கப்பட்ட விண்ணப்பம் அனுப்பப்பட்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு ஸ்பெயினைச் சேர்ந்த ஜாம்பவான் ஜேவி ஹெர்னாண்டஸ் விண்ணப்பித்ததாக தகவல் வெளியான நிலையில் அது வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு குறும்புக்கார மாணவரின் வேலை என தெரிய வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் போலி தூதரகம் நடத்திய ஹர்ஷ்வர்தன் ஜெயின் கைதான விவகாரத்தில் 300 கோடி ரூபாய் வரை மோசடி நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாகவே 162 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளதுடன் பல்வேறு வங்கிக் கணக்குகளில் தொடங்கி வேலை வாங்கி தருவதாக ஹவாலா முறையில் 300 கோடி ரூபாய் வரை ஹர்ஷவர்தன் ஜெயின் மோசடி செய்ததாக உத்தரப்பிரதேச சிறப்பு அதிரடிப்படை போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்டார்டிகாவில் உள்ள எந்த நாட்டாலும் அங்கீகரிக்கப்படாத வெஸ்டர்டிகா எனும் சிறிய நாட்டின் பெயரை கூறி ஹர்ஷவர்தன் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் வால்மார்ட் வணிக வளாகத்தில் மர்ம நபர் கத்தியால் நடத்திய தாக்குதலில் 11 பேர் படுகாயமடைந்தனர். மிச்சிகன் மாகாணம் டிராவர்சி நகரில் உள்ள வால்மார்ட் வணிக வளாகத்தில் நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வளாகத்திற்குள் நுழைந்த மர்ம நபர் தான் வைத்திருந்த கத்தியை கொண்டு அங்கிருந்தவர்களை சரமாரியாக குத்தினார். இதில் 11 பேர் காயமடைந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவரை போலீசார் கைது செய்தனர். காங்கோவில் தேவாலயத்தில் புகுந்து பயங்கரவாதிகள் சரமாரியாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 38 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியது எப்படி பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கிழக்கு காங்கோவின் கொமாண்டா பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் இரவு திருப்பலியில் பங்கேற்றிருந்தனர். அப்போது அதிகாலை 1 மணியளவில் துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் தேவாலயத்திற்குள் நுழைந்த கிளர்ச்சியாளர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனால் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த பலர் துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்து சுருண்டு விழுந்தனர். பலர் அலறியடித்து கொண்டு ஓட்டம் பிடித்தனர். ஆனால் அவர்களை துரத்தி சென்று கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இந்த இரத்த வெறி பிடித்த கொடூர தாக்குதலில்
30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பலர் காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மேலும் பலர் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனிடையே தேவாலயத்திற்கு அருகே இருந்த சில வீடுகள் மற்றும் கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இந்த தாக்குதலை ISIS உடன் தொடர்பு கொண்ட ADF கிளர்ச்சியாளர்கள் நடத்தியுள்ளதாகவும் அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் அரசு ஆதரவு பெற்ற மத அடிப்படைவாத அமைப்பைச் சேர்ந்த கிளர்ச்சியாளர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் குமாண்டாவிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கோட்டையிலிருந்து வந்ததாகவும் பாதுகாப்பு படையினர் வருவதற்கு முன்பே தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. கிழக்கு காங்கோ சமீபத்திய ஆண்டுகளில் ADF மற்றும் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் உள்ளிட்ட ஆயுத குழுக்களால் கொடிய தாக்குதல்களை சந்தித்து வரும் சூழலில் இந்த கொடூர தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை வரும் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார். மருத்துவத்துறை சார்பில் மக்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யும் வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள பள்ளியில் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாங்கள் இல்லை என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் விளக்கம் அளித்துள்ளார். கட்சி சார் பார்க்கவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கீங்களா? அதுக்காண்டி கேட்டேன். நாங்கள் இருக்கோமா கேட்குறேன். நீங்கள் அதில் தானே இருந்தீங்கன்னா புரியல எனக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சரி, அப்போ நாங்கள் தான் இருக்கோம். அவர் வந்து பார்க்கலாம்ல. என்ன கேள்வி கேட்குறீங்க? இல்லை 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 சார், ஒரு பிரதமர் ஒரு மரியாதை நிறுத்தமாக போய் சந்திக்கலையேன்னு தான் கேட்குறோம். இல்லை, மரியாதை நிமிஷம் தேவையான நேரத்தில் நாங்கள் போய் சந்திப்போம். ஈரோட்டில் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இறுதிச் சடங்கிற்கு தேவையான பணத்தை எடுத்து வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நஞ்சை ஊத்துக்குளி பொன்னகரை சேர்ந்த நாகேந்திரன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரது மனைவிக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தது. இவர்களது மகள் மனவளர்ச்சி குன்றியவர் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இறுதிச் சடங்கிற்கு தேவையான 25,000 ரூபாய் பணத்தை எடுத்து வைத்துவிட்டு 3 பேரும் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டனர். சென்னையில் அரசு மருத்துவ காப்பீடு திட்ட முகாமில் அதிமுக திமுக தொண்டர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடுத்த நெற்குன்றத்தில் அதிமுக கவுன்சிலர் சத்யநாதனிடம் தெரிவிக்காமல் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அரசு சார்பில் மருத்துவ காப்பீடு திட்ட முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக கவுன்சிலரின் ஆதரவாளர்கள் கேட்டபோது அதிமுக திமுக உறுப்பினர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாமில் 100க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மகிழிப்பட்டியில் கால்நடை பராமரிப்புத்துறை, மேட்டு மகாதானபுரம் கால்நடை மருந்தகம் சார்பில் சிறப்பு கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி, குடற்புழு நீக்கம், மலடு நீக்க சிறப்பு சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கைதாகியுள்ளனர். மீமிசல் பாரதி நகர் அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் ராம்குமார் ஆகிய 2 கஞ்சா விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 2 கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ 600 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். நாகையில் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் மற்றும் நாகை வீரத்தமிழன் சிலம்பம் கலைக்கூடம் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட SP அலுவலகம் எதிரே உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செம்பியன் மகாதேவி, பறவை, வேளாங்கண்ணி, நாகூர், திட்டச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இடைவிடாமல் 20 நிமிடம் 25 நொடிகள் உடற்பயிற்சி செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
கோயம்புத்தூரில் கணவரை பிரிந்த பெண் காதலனுக்காக தனது 4 வயது மகளை கொலை செய்த வழக்கில் அவரது காதலன் கைதாகியுள்ளார். இருகூரைச் சேர்ந்த தமிழரசி கட்டட தொழிலாளியான வசந்த் என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு தடையாக இருப்பதாக கருதி தனது 4 வயது மகளை தமிழரசி கழுத்தை நெரித்து கொலை செய்த நிலையில் தற்போது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் குழந்தைகளை கொன்ற அபிராமி வழக்கில் அவருக்கு சாகும் வரை சிறை என தீர்ப்பு வெளியான நிலையில் அதே போன்று மற்றொரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் அம்பேத்கர் சிலை அமைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சேலம் மாவட்ட மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சங்ககிரி சந்தைப்பேட்டை சமுதாய கூடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திலிருந்து கேரளாவில் உள்ள முக்கிய கோவில்களில் நடைபெறும் நிறைப்புத்திரசி பூஜைக்காக 120 கட் நெற்கதிர்கள் கொண்டு செல்லப்பட்டன. கேரள மாநிலத்தில் ஆவணி மாதம் நடைபெறும் மலையாள புத்தாண்டு விழாவிற்கு முன்னதாக ஆடி மாதத்தில் முக்கிய கோவில்களில் நிறைப்புத்திரசி பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். இதற்காக ராஜபாளையம் ஐயப்ப பக்தர்கள் குழு மற்றும் நாகராஜ் குழுவினர் சார்பில் 120 நெற்கதிர்கள் கட்டப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனையடுத்து அவை அனைத்தும் 3 வாகனங்களில் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விஷாரம் அருகே 10 ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பெண் வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ரஹமனிஷா என்பவர் நீண்ட நாட்களாக படுத்த படுக்கையாக இருந்துள்ளார். இவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இறந்து கிடந்தார். பின்னர் வந்த அவரது மகள் தாய் அசைவின்றி கிடப்பதை பார்த்து அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர்.